பஸ்ஸில் நம்மளுடைய நினைவாற்றல எப்படி வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் இருக்கு ஒரு 12 வார்த்தைகள். நீங்கள் வந்து பாருங்க, இந்த அட்டவணையில் அந்த வார்த்தைகள் எங்கே இருக்குன்னு பாருங்க. அதை சரியாக கண்டுபிடிச்சு அதை ரவுண்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே எழுதிட்டு போங்க. அப்படி எழுதிட்டு போகிறதுல இங்கே நம்பர் போட்டிருக்கு. இந்த நம்பர் போட்டிருக்கிறத தனியாக அந்த வார்த்தைகள் மட்டும் எடுக்கிறதுனா கடைசியில் நமக்கு ஒரு பழமொழி கிடைக்கும். அந்த பழமொழி இன்னைக்கு கூட அது பயன்படக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, யார் இருக்கக்கூடிய வார்த்தையை கண்டுபிடிக்கிறது? சரிங்க. Okay. Next one. Very good. வலிக்குதுடா.
12 வார்த்தைகளை கண்டுபிடிச்சாச்சு, எழுதியாச்சு. இந்த 12 வார்த்தையில் இருக்கக்கூடிய நம்பர் போட்டிருக்கிற வார்த்தையை மட்டும் தனித்தனியா எடுத்து எழுதுனா நமக்கு ஒரு பழமொழி கிடைக்கும். இதை யார் ட்ரை பண்றா? சரி, அடி எடுத்தால் அம்பியும் நகரும் அப்படிங்கிறார். இந்த புதிருக்குள்ள இன்னும் நிறைய 2 சொல் வார்த்தை இருக்கு, 3 சொல் வார்த்தை இருக்கு. இதை நாம சரியா யோசிச்சோம் அப்படின்னா இது ஐக்குள்ள லெவல் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இப்படிதான் கொடுப்பாங்க. நீங்க டிஎன்பிசி போனாலும் சரி, இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ் போறப்பெல்லாம் பிரிமினரியில் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஐக்யூ டெஸ்ட் பண்ற மாதிரி சின்ன சின்ன விஷயங்களாக தான் கொடுப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு நிறைய வார்த்தைகள் கிடைக்கும், நிறைய பழமொழிகள் கிடைக்கும், நிறைய சொல் கிடைக்கும். இந்த 10,000 அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் தெரியுங்களா? யுகம்னா தெரியும், அன்னைனா தெரியும், கடினா தெரியும், அட்டிகைனா தெரியும், அணியிறது. இந்த 10,000 அப்படிங்கிற சொல் பார்த்தீங்க அப்படின்னா பண்டை காலங்களில் நெல்லை எல்லாம் சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குடுவை, அதுக்கு பேர் தான் 10,000. இப்போ இந்த மாதிரியான புதிர் சொற்கள் நிறைய இருக்கு. அது இன்னொரு வகுப்புல நம்ம மறுபடியும் பார்ப்போம். அந்த வகுப்புல நீங்க இன்னும் நல்லா கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் நீங்க பாருங்க, இன்னும் ஃபாஸ்டா கண்டுபிடிக்கணும். சரி.